அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை வழக்கு தீவிரமடைந்துள்ளது. இந்த படுகொலையில் ஈடுபட்டவர்கள் யார் என்ற கேள்விக்குறி இப்பொழுது மிகவும் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. காரணம், நம்முடைய தமிழக காவல்துறையினர், சென்னை மாநகர காவல்துறையினர் இந்த விஷயத்தில் தீவிரமாக புலனாய்வு செய்து கொண்டு வருகிறார்கள். அதாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம். சோ இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது யார் என்ற கேள்வி எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அனைத்து அரசு கட்சி தலைவர்களும் இதற்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய காவல்துறையினர் மிகவும் சரியான ஒரு களப்பணியில் இறங்கி கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த தொடர்ச்சி, அதாவது செயின், அந்த லிங்க் சொல்லுவோம், செயின் லிங்க். இப்ப இவங்க ஒரு 11 பேர் கைது பண்ணாங்க, ஒருவரை என்கவுண்டர் பண்ணாங்க. சோ மீதமுள்ள 10 பேர்கிட்ட இந்த விசாரணை நடத்தியதுல இவர்களுக்கு பின்னாடி யாராவது இருக்கிறார், இவர்களுக்கு பணம் கொடுத்தவர் யார், இவர்களுக்கு ஒரு, அதாவது செயின் லிங்க்னு ஒன்று சொல்லுவோம், யார் யாருன்னு சொல்லிட்டு இப்பொழுது அலசி கொண்டு இருக்கிறார்கள். நேற்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இந்த விஷயத்துல கைதாகி இருக்கிறாங்க. ஒரு சிலர் தலைமறைவாக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையில் எப்படி தீவிரமாக இருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். இது சாதாரண விஷயம் அல்ல, இது சாதாரண கொலை அல்ல. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இந்த படுகொலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தலைவர்களும் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு வந்து சென்று விட்டார்கள். அந்த அளவிற்கு இந்த ஒரு கொலையானது தமிழகத்தை உலுக்கி போட்டிருக்கிறது. ஆனால் எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கொலையின் பின்னாடி ஏதோ சதி இருக்கிறது, இதற்கு பின்னாடி அதாவது அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா என்ற பார்வையில், என்ற கோணத்தில் நிறைய தலைவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து இது வந்து பேசும் வண்ணமாக இருக்கிறது. ஆக நம்முடைய காவல்துறையினர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமாக அலசி ஆராய்ந்து வேலை செய்து, சில விஷயங்களை மட்டும்தான் வெளிப்படையா சொல்ல முடியும் காவல்துறையினால், எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. அது ஏன்னா கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அது தடைப்பட்டுரும். அது ஆக்சுவலா இப்ப என்ன பண்றாங்க, காவல்துறை என்ன செய்யறாங்க, காவல்துறை, நம்ம தமிழக காவல்துறை ஒன்னும் இல்ல, சிபிஐக்கு இந்த கேஸை மாத்திடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் முதற்கொண்டு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்ல, நாங்க வந்து சிபிஐக்கு இந்த கேஸை மாத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நம்முடைய தமிழக காவல்துறையை நம்ம நாம வேற எங்க போய் நம்ப போறோம், மற்றவர்கள் எப்படி நீங்க நம்புவீங்க? ஆம்ஸ்ட்ராங் யார் என்று சென்னை காவல்துறைக்கு தெரியும், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்முடைய காவல்துறை தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்த ஆட்களை தீவிரமாக கண்காணித்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்க சிபிஐ சொல்றீங்க, சிபிஐக்கு வந்து இது ஒரு புதுசா இருக்கும். ஏன்னா அவங்க இருக்கிறது எங்கேயோ டெல்லியில இருக்கிறாங்க. டெல்லியில இருந்து இங்க வந்து எப்படி அவங்க வந்து விசாரணை தெரியும்? ஒரு ஆம்ஸ்ட்ராங் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? வாய்ப்பு இல்ல. இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய கிளைகள் தெரியுமா? தெரியாது. சென்னையில இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய செயின் லிங்க் தெரியுமா? தெரியாது. அப்ப இதெல்லாம் தெரிந்தவங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை, சென்னை காவல்துறை தான் இதை வந்து தெரியும். இவங்களுக்கு தான் நம்ம அந்த ரூட் எப்படி எடுத்தா எப்படி போகணும்னு சொல்லிட்டு தெரியும். சிபிஐயும் காவல்துறை சார்ந்தவர்கள் தான். நம்முடைய காவல்துறை, தமிழகத்தினுடைய காவல்துறை எல்லாத்தையுமே மிஞ்சினாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்கன்னா எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் அப்படின்றதுக்குள்ள பிடிச்சிருவாங்க. இப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த பட்டு பட்டு பட்டுன்னு, ஏன்னா இதுக்கு சொல்றாங்க எல்லாமே ஒரு செயின் லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செயின் லிங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. இன்னும் எவ்வளவு பேர் கைது செய்யப்படுவாங்கன்னு தெரியாது. ஆனால் காவல்துறைக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும், யார் 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 யாருன்னு போட்டு செயின் லிங்க் எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துட்டாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா எல்லா விஷயமும் உடனே 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 பத்திரிகையில செய்தி கொடுப்பதும் தலைவர்கிட்ட அனௌன்ஸ் பண்றதும் முடியாது. ஒரு காவல்துறைக்கு அது வேலை இல்லை. எப்போனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் சரியான முறையில் போயிட்டு இருக்கா, ஓகே, இவங்க சந்தேகப்பட்டிருக்காங்களா, இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இந்த சந்தேகத்தின் பேரை அரெஸ்ட் பண்றோமா,
அப்போ இவங்க வந்து இந்த குற்றவாளியோட லிங்க்ல இருக்காங்களா? இப்ப எல்லாமே இப்ப எடுக்கிறாங்க லிங்க், யாரு பணம் கொடுத்தது. இப்போ தொடர்ந்து அந்த சம்பவம் வந்துட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு பேர் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டே தெரியாது இதுல. சோ அந்த அந்த ஒரு கூட்டத்தை பிடிச்சு, நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்னேன், நம்முடைய காவல்துறை இந்த படுகொலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே வேறு அறுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். நிச்சயமா பாத்துனே இருங்க. இன்னும் எண்ணி ஒரு வாரத்துக்குள்ள எத்தனை நாட்கள் எழுதி வச்சுக்கீங்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள 7 நாட்களுக்குள்ள இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேருமே நம்முடைய காவல்துறை கண்டுபிடிச்சு அத்தனை பேருமே சிறைக்கு அனுப்பக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஆம், அதே போலதான். ஏன்னா சிபிஐ சிபிஐ சிபிஐன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு என்னமோ சிபிஐ சொல்றாங்க. சிபிஐயும் ஒரு காவல்துறை தான், அவங்களும் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண போறாங்க. அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்முடைய காவல்துறைக்கு மேல இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நம்முடைய காவல்துறைக்கு தெரிந்த நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா நம்முடைய காவல்துறை, நீங்க எல்லாம் தலைவர், நம்முடைய காவல்துறையை நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணாலே, ஒரு பிரஷர் கொடுத்தாலே போதும், நல்லபடி ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுல வந்து யாரையும் காப்பாத்துறதுக்கோ யாரையும் இது பண்றதுக்கு எல்லாம் எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் இல்ல. நேர்மையான அதிகாரிகள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நேர்மையான அதிகாரிகள் இந்த சமயத்தில் இருக்கும் வரையில் யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான குற்றவாளிகளை மிக விரைவில் 7 நாட்களுக்குள் மிக விரைவில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க பாருங்க, நீங்க பொறுத்து நிறைய சொன்ன பொறுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப அதே போலதான் அந்த லிஸ்ட் ஒண்ணு ஒண்ணா வந்துனே இருக்கு. சோ நம்முடைய காவல்துறை வந்து எல்லாத்தையுமே இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே வேரோடு அறுப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த தலைவர்களுக்கும் சந்தேகம் வேணாம். இனி சிபிஐ, நம்ம சிபிஐ கூப்பிடலாம், சிபிஐ வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. நம்மளுடைய காவல்துறை நினைத்தா எல்லாமே செய்ய முடியும். அதை நீங்க மனசுல வச்சீங்க. ஒரு மத்திய அரசினுடைய படைகள் உள்ள வந்துதான் செயல்படணும்னு சொல்ல, தமிழகத்துல எல்லா சிறப்பு வாய்ந்த அதிகாரி இருக்காங்க, சிறந்த அதிகாரிகள் இருக்காங்க, நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, கையூட்டு பெறாத அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆமா, எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னு சொல்லிட்டு அதுக்கு தனிப்பட்ட முறையில டேலண்ட் பர்சன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சோ நம்மளுடைய காவல்துறையை தவிர்த்து வேறு யாராலையும் இது போன்ற விஷயங்களை வந்து விரைவில் கண்டுபிடிக்க முடியாது. தமிழக காவல்துறை வந்து சிறப்பான முறையில், சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள், அதில் எந்த மாற்று சந்தேகம் இல்லை. ஆகையால் தலைவர்கள் தயவு செய்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லிட்டு போட்டாங்க, கேஸ் முடிய போகுது, இப்ப எல்லாமே பக்காவா முடிய போகுது. நீங்க பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க தமிழக காவல்துறை எப்படி செயல்பட்டது, சென்னை மாநகர காவல்துறை எப்படி செயல்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. சொல்லக்கூடிய நேரமும் வந்து விட்டது. ஆகையால் யாருமே நம்முடைய காவல்துறை விட மாட்டாங்க. குற்றவாளிகளை அத்தனை பேரையுமே கைது செய்வாங்க. சோ இது அரசியலாக்க வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலர் திமுகவில் இருக்கிறார்கள், ஒரு சிலர் பாஜகவில் இருக்கிறார்கள், ஒரு சிலர் அதிமுக. குற்றவாளிகளுக்கும் கட்சிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. குற்றவாளிகளாக இருப்பவர்கள் கட்சியில் சேரலாம், ஆனா ஒரு கட்சி தலைமை வந்து குற்றம் பண்ண சொல்லி யாருமே வந்து கம்பல் பண்ண போறது இல்ல, யாருமே நிர்பந்திக்க போறது இல்ல. நீ ஒரு நீ போய் இந்த ஒரு தலைமை போயிட்டு, ஒரு கட்சி தலைமை, ஒரு அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த தலைமையா இருக்கட்டும், போயிட்டு உங்களை போயிட்டு சொல்றாங்களா நீ போய் அவரை போய் கொலை செய், அதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்களா? அந்த மாதிரி எல்லாம், அதாவது அந்த மாதிரி ஒரு எண்ணமே தயவு செஞ்சு பண்ணாங்க. எல்லா கட்சிகளுக்கும், எல்லா கட்சிக்குள்ளயும் ரவுடிகள் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. சோ எது நடந்தாலும் கட்சி மேல பழிய போடாதீங்க. கட்சிகள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிச்சயமாக வந்து உறுதுணையா இருக்காது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி. நான் வந்து இந்த பர்டிகுலர் இந்த கட்சி திமுக அப்படின்னு சொல்ல, நான் அதிமுகவை சொல்றேன், பாஜகவை சொல்றேன், காங்கிரஸ் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் சொல்றேன். கட்சி கூட்ட ஆட்கள் இருப்பாங்க, அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நல்லவர்கள் இருப்பாங்க, கெட்டவர் இருப்பாங்க, யாராவது எப்படி செய்யப்படும் சொல்லிட்டு பின்னாடி ஓடி பார்த்துட்டு இருக்க முடியாது எல்லாமே. உடனே செஞ்சுதானே இவன் திமுகவை சார்ந்தவன், பாஜகவை சார்ந்தவர்கள், ஒரு அதிமுகவை சார்ந்தவர்கள் அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. குற்றவாளினா குற்றவாளி தான், ரவுடினா ரவுடிசம், அவ்வளவுதான். அதுக்கு வந்து இந்த ரவுடியத்துக்கு போயிட்டு மத சாயமோ, ஜாதி சாயமோ, கட்சி சாயமோ எதுவுமே பூசாதீங்க. ரவுடினா ரவுடி தான், தீவிரவாதினா தீவிரவாதி தான், குற்றவாளினா குற்றவாளி தான், அவ்வளவுதான். விரைவில் ஆம்ஸ்டாங் படுகொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே நம்முடைய காவல்துறை கைது செய்யும். பொறுத்திருந்து பாருங்கள். இதுவரைக்கும் நம்முடைய காவல்துறை எடுத்த நடவடிக்கை அத்தனைக்குமே நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். நிச்சயமாக அனைத்து குற்றவாளியும் கைது செய்ய நம்பிக்கையோடு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.